பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. மீண்டும் நாம் நம்முடைய பிடிஎச் வகுப்பை கவனிக்கலாம். பிடிஎச்சில் நாம் ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸை நிறைவு செய்ய தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். 3 ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ்: தெய்வீகம், மனுஷீகம், பிசாசத்துவம். முதல் 2 ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ் வராதவங்க, அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதவங்க, அதுக்குரிய ஆடியோவை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பிரதர்கிட்ட கேட்டு வாங்கி அதை நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றதுக்கு முன்பு மினிமம் 2 முறை ஆகிலும் கேட்டு அதை நோட்ஸ் எழுதிங்க. தவறாமல் நோட்ஸ் எழுதிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அதை காலையில் சொன்னேன். இந்த தெய்வீகம், மனுஷீகம், பிசாசத்துவம் புரியலன்னா பைபிள் புரியாது. 100 வருஷம் பைபிள் படித்தாலும் புரியாது. ஆகவே வேதம் விளங்கணுமானால் இதை கம்பல்சரி நீங்கள் செய்தாகணும். அடுத்த மாதம் மார்ச் மாதம் நமக்கு கிளாஸ் இருக்காது. ஏன்னா யூனிவர்சிட்டியுடைய கிராஜுவேஷன் இருக்கிறதுனால அந்த மாதம் ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருக்கும். ஆகவே ஏப்ரல்லேருந்து அகைன் நம்முடைய ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். ஆகவே நீங்கள் ஏப்ரல் கிளாஸ் வர்றதுக்கு முன்பு இதுக்கு முன்னாடி போன 4 கிளாஸஸ், அதாவது இப்போ அட்டன் பண்ணாங்க ஓகே, அட்டன் பண்ணாதவங்க கம்பல்சரி அதில் நோட்ஸஸ் நீங்கள் எழுதியிருக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ தான் இந்த ஃபர்தர் சப்ஜெக்ட் உங்களுக்கு போக போக அடுத்த சப்ஜெக்ட்ஸ்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஆகவே இதை கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஸோ நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சிட்டோம். இனி நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸை நம்ம கவனிக்க இருக்கிறோம். இந்த கோர் சப்ஜெக்ட் என்பது மைய கருப்பொருள் பாடத்திட்டங்களை நாம் இனி ஆராய போகிறோம். இந்த கருப்பொருள் பாடத்திட்டங்கள் ஏறக்குறைய 12-13 கிளாஸஸ் வரைக்கும் போகும். இந்த அடுத்து வரப்போகிற இந்த 12-13 கிளாஸஸ் மைய கருப்பொருள் பாடத்திட்டங்களாக இருக்கும். இதை நிறைவு செய்த பிறகு எஸ்கெட்டாலஜி சப்ஜெக்ட்ஸ் போகும். வருங்கால இயல். காலையிலே சொன்ன வருங்கால இயல் என்பது 2ஆம் வருகையிலிருந்து நித்தியம் வரைக்கும் நடைபெற வேண்டிய கால சம்பவங்கள். இதுக்கு பேர் வருங்கால இயல். இதெல்லாம் அடுத்த மார்ச்சுக்கு முன்பதாக நம்ம எல்லாத்தையும் நிறைவு செய்வோம். நெக்ஸ்ட் மார்ச்சோடு, இந்த மார்ச்சில் நெக்ஸ்ட் மார்ச்சோடு நிறைவு செய்வோம். அது 27ல் முடிச்சு நம்ம கிராஜுவேஷன் போவோம். இதுக்கிடையில உங்களுக்கான அசைன்மெண்ட்ஸும் வரும். இதுக்கிடையிலேயே சப்ஜெக்ட்ஸ் இடையிலேயே அசைன்மெண்ட்ஸ் வரும். நீங்கள் செய்ய வேண்டிய அசைன்மெண்ட்ஸ். எக்ஸாம் அல்ல, இங்கே எக்ஸாம் பேட்டர்ன் கிடையாது. நம்முடைய யூனிவர்சிட்டியில் ஃபுல்லாகவே பைபிள் ரிசர்ச் அசைன்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் எப்படி செய்யணும் என்பதற்கு எல்லாமே ட்ரைனிங் இருக்கும். அதெல்லாம் போகும்போது உங்களுக்கே புரியும். இது மாதிரி இது வரைக்கும் எந்த பைபிள் காலேஜில் நீங்கள் படிச்சிருக்க முடியாது. சரி, கருத்து சேதமான இதெல்லாம் 1 by 1 எடுத்துடலாம். இனி நாம் கோர் சப்ஜெக்டுக்கு போகிறோம். முதல் சப்ஜெக்ட் தலைப்பு எழுதிங்க: குற்றம் மற்றும் ரட்சிப்பின் ரகசியங்கள். குற்றம் மற்றும் ரட்சிப்பின் ரகசியங்கள். இந்த சப்ஜெக்ட் 2 பார்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல குற்றத்தை குறித்து நாம் ஆராய்ந்து விளங்க இருக்கிறோம். செகண்ட் பார்ட்ல ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து விளங்க இருக்கிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம நிறைவு செய்வோம். செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம். தலைப்பு முதல்ல விளங்கிக் கொள்ளுங்க: குற்றம் மற்றும் ரட்சிப்பின் ரகசியங்கள். அப்படின்னு என்ன செக் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி படித்த நீங்க தெய்வீகம், மனுஷீகம், பிசாசத்துவம், இந்த 3ம் மனதில் நினைவு கொண்டு வா. அதுல மனுஷீகத்தை பிசாசத்துவமானது குற்றத்துக்கு உட்படுத்தும். பிசாசத்துவம் மனுஷீகத்தை குற்றத்துக்கு உட்படுத்தி அவனை நித்திய அக்கினிக்கு வழிநடத்தும். இதை தான் குற்றத்தின் ரகசியங்கள்ல படிக்கணும். இதை விளங்கி கொண்ட பிறகு இப்ப அதே மனுஷீகத்தை தெய்வீகமானது ரட்சிப்புக்கு உட்படுத்தும். இப்படி ரட்சிப்புக்கு உட்படுத்தி மனிதனை நித்திய ஜீவனுக்கும் நித்திய ராஜ்யத்திற்கும் வழிநடத்தும். இதை படிப்பதற்கு பெயர் ரட்சிப்பின் ரகசியங்களாக படிப்போம். இப்படி 2 பார்ட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்க இருக்கிறோம். செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம தொடருவோம். இப்படி 2 பார்ட்டா இருக்கும். தலைப்பு எழுதியாச்சு. பார்ட் 1 பார்ட் 2 முதல் பார்ட் நம்ம இன்றைக்கு கவனிக்க இருக்கிறோம்.
இப்போ நம்ம மதியம் காலையில் படிக்கும் பொழுதும் பிசாசுத்துவம் ஒரு மனிதனை பாவத்திற்கு உள்ளாக்கி அவனை நித்திய அக்கினிக்கு வழி நடத்துகிறது. அதாவது தேவனை விட்டு பிரித்து நித்திய அக்கினிக்கு வழி நடத்தும். அதை தான் இப்போ குற்றத்தின் ரகசியங்கள்ல இருந்து நாம படிக்கிறோம். ஆனால் அதே வேளையில் தெய்வீகம் மனிதனை ரட்சிப்புக்கு உட்படுத்துவதும், அந்த ரட்சிப்பு 3 பிரிவுகளாக செயல்படுவதும், இந்த ரட்சிப்பின் வழியா மனிதன் நித்திய ஜீவனையும் நித்திய ராஜ்யத்தையும் சுதந்திரிப்பதையும் பரிசுத்த வேதம் பேசுகிறது. ஆகவே ரெண்டையும் தொடர்ச்சியாக நம்ம கவனிக்கலாம். முதல் ஃபர்ஸ்ட் பார்ட் குற்றம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக போனதை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிப்போம். கரெக்ட் தான். உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. மனுஷியத்தை பற்றி படிக்கும் பொழுது இந்த வசனத்தை படித்தோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அந்த முற்றிலும் என்பது என்ன? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும். இந்த வார்த்தை பாருங்க, முற்றிலும் முழுவதும். ஏன் இந்த முற்றிலும் முழுவதும் சொல்லப்பட்டிருக்குன்னா 3 பிரிவுகள் மனுஷகத்துல: ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3ம், அதாவது முழுவதும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றம் அற்றதாய் இருக்கும்படி காக்கப்பட வேண்டுமா? வார்த்தை பாருங்க, குற்றம் அற்றதாக. அப்படின்னா குற்றம் இல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டுமா? எதற்கு? கிறிஸ்துவின் வருகையில் உயிர்த்தெழுதல் பெற்று நித்திய ஜீவனை பெறணுமானால் அதற்கு ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றிருக்க வேண்டும். இதுதான் அடிப்படையான தகுதி. வருகையில் உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனை பெறுவதற்கான மிக அடிப்படையான தகுதி குற்றமற்றதா இருப்பது. இதெல்லாம் விளங்கினாலும் குற்றமற்று இருக்கணும்னு சொல்லியிருக்க, அது என்ன என்பதை கொஞ்சம் நிதானிக்கணும். பொதுவாக கிறிஸ்தவ உபதேசங்கள்ல இந்த குற்றம் என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுவது இல்லை. நீங்களும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. அதிகமா குற்றம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. சில நேரங்கள்ல இந்த பாவம் என்கிற வார்த்தை மட்டும் பிரசங்கத்துல பயன்படுத்தப்படும். எல்லாரும் அல்ல, வெகு சில ஊழியர்கள் மட்டும். அங்கே பாவம் என்ற வார்த்தை சொல்லப்படுகிற பொழுது கூட எதை பாவம், அதாவது பாவத்துக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் இப்படிலாம் சொல்லப்படும் இல்லையா? அங்க எதை பாவம் சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் சரீர பிரகாரமா செய்யக்கூடிய சில தவறுகளை காண்பித்து இதான் பாவம், இந்த பாவத்துக்கெல்லாம் நம்ம விலகி இருக்க வேண்டும் என்று சரீர பிரகாரமாய் செய்யப்படுகிற சில தவறுகளை மட்டும் காண்பிப்பாங்க. ஆனால் பரிசுத்த வேதம் குற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. வார்த்தை பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ பிரசங்கங்களில குற்றம்ங்கிற வார்த்தை அதிகமா பயன்படுத்துறது இல்லை. ஆனா வேதம் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்கிறார். அப்படின்னா அந்த குற்றம் என்பது என்ன என்பதை வேதத்தில் நீங்கள் ஆராய்ந்தீர்களானால், குற்றம் என்பது 3 உட்பிரிவுகளை உடையதாக இருக்கும். 3 உட்பிரிவுகள், அதாவது 3 சப்டிவிஷன்ஸ் அதுக்குள்ள இருக்கும். ஆக்சுவலா லாயருக்கு குற்றம்ங்கிற வார்த்தை தெரியும், அவங்களுக்கு அடிக்கடி பேசுவாங்க. அதெல்லாம் மற்றவங்க நம்ம பிரசங்கங்கள் அதிகமாக அதை பயன்படுத்துறதே இல்லை. சரி, குற்றம் என்பது 3 உட்பிரிவுகள் உடையது. எழுதிக்குவோம். என்ன உட்பிரிவுகள்? நம்பர் 1 மீறுதல். நம்பர் 1 மீறுதல். நம்பர் 2 அக்கிரமம். நம்பர் 3 பாவம். மீறுதல், அக்கிரமம், பாவம். இது குற்றத்தினுடைய உட்பிரிவுகள். குற்றத்துக்குள்ள இது செயல்படக்கூடியது. இது 3ம் சேர்ந்து ஒரே பெயரில் சொல்லப்படுகிற போது குற்றம் என்று அழைக்கப்படும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும், சங்கீதம் 51 1 முதல் 3 வசனங்களும் எழுதிங்க, வாசிப்போம்.
யாத்திராகமம் 34:7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மற்றும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அந்த வசனத்தை பாருங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவராம், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று குறிப்பிட்டார். 1000 தலைமுறையில் இரக்கத்தை காக்கிறவர், ஓகே, நமக்கு அது புரியுது. ஆனால் குற்றவாளியை குற்றம் அற்றவனாக விடாமல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று குறிப்பிடுகிறாரே, அந்த குற்றம் என்பது என்ன? அதே வசனத்துல அக்கிரமம், மீறுதல், பாவம் 3 வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கிறாரா பாருங்க. இந்த குற்றம் என்பது 3 உட்பிரிவுகள் உடையது. இந்த 3ம் செய்யப்பட்டிருக்குமானால், அதாவது நடைபெற்றிருக்குமானால், அவனுக்கு பேர் குற்றவாளி. அந்த குற்றவாளிய குற்றம் மற்றவனாக விடாமல் தண்டிப்பார் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். வார்த்தை நல்ல கவனிச்சுட்டே வாங்க. ஏன் 3 பெயர் தனித்தனியா பயன்படுத்துறது? பாவம் அப்படின்னு ஒரே பெயர்ல சொல்லியிருக்கலாமே. அதாவது பாவியை இப்படி நான் விசாரிப்பேன் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி இருக்கலாம். ஏன் அக்கிரமம், மீறுதல், பாவம் என்று 3 வார்த்தையை பயன்படுத்துறாரு? 3ம் செய்தவனுக்கு பெயர் குற்றவாளி, குற்றம் உடையவன். எதுக்கு இப்படி 3 வார்த்தை? இந்த 3ம் மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நடைபெறுகிற வெவ்வேறு சம்பவம். வார்த்தை நல்லா கவனிங்க. ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நடைபெறக்கூடிய 3 வெவ்வேறு சம்பவம். என்ன? அக்கிரமம் என்பது மனிதனுடைய ஆத்மாவில் நடைபெறக்கூடியது. எழுதிங்க. அக்கிரமம் என்பது ஆத்மாவில் நடைபெறக்கூடியது. 2, மீறுதல் என்பது மனிதனுடைய ஆவியிலே நடைபெறும், ஆவியிலே நடக்கக்கூடிய சம்பவம். பாவம் என்பது சரீரத்தில் நடைபெறக்கூடியது. இப்ப ஆத்துமா என்பது சிந்தனைகள், சித்தங்களாய் செயல்படக்கூடியது படிச்சீங்க, ஞாபகத்தில் இருக்கா? நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள், சித்தங்கள். அப்படின்னா ஆத்துமாவினுடைய சிந்தனைகளில், சித்தங்களில் உண்டாகிறதுக்கு பெயர் அக்கிரம சிந்தை. படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? அக்கிரம சிந்தை. என் உள்ளத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடார். படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? அப்ப ஆத்துமா என்பது அந்த உள்ளான மனிதன். அந்த உள்ளான மனிதனாகிய ஆத்துமாவினுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள், சித்தங்கள். அந்த சிந்தனைகள், சித்தங்களிலே உருவாகக்கூடியதுக்கு பெயர் அக்கிரமம். தட்ஸ் மீன் அக்கிரம சிந்தை. ஆகவே இது ஆத்துமாவில் செயல்படும். 2வது மீறுதல். மீறுதல் என்பது ஆவியிலே செயல்படக்கூடிய தன்மை, ஆவியில வெளிப்படும். இந்த மீறுதல் எப்படி வரும் என்றால், இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தால் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இருதயத்தின் நிறைவில் இது வெளிப்பட ஆரம்பிக்கும், மீறுதல் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த 2ம் பூரணமாகிற போது, வார்த்தை கவனிங்க, அக்கிரம சிந்தையும் ஆவில உண்டாகிற மீறுதலும் 2ம் பூரணம் அடையுமானால் அது சரீரத்தில் பாவ செயலாக மாறும். பாவ செயல். 3த்தையும் சேர்த்து ஒரே பெயரில் சொல்வதுதான் குற்றம். ஆகவேதான் இப்ப வாசிய வசனத்துல யாத்திராகமம் 34:7 அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றம் மற்றவனாக விடாமல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறதா சொல்றார். இந்த வார்த்தையை தாவீதும் சங்கீதம் 51 பயன்படுத்துகிறான். சங்கீதம் 51 1 முதல் 3 வரைக்கும் படிப்போம். கொஞ்சம் சிந்திங்க. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன்,
என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. எப்போதுமே வசனத்தை படிச்ச உடனே அந்த வசனத்தை சிந்திக்கணும், வார்த்தைகள் எல்லாம் பிரிக்கணும், அதனுடைய பொருள், அர்த்தம் இதெல்லாம் விளங்கணும். உமது கிருபையின்படி எனக்கு இரக்கம் செய்யும் கேட்கிறான். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்ன சுத்திகரிங்கன்னு கேட்கிறான். என்னுடைய மீறுதல் நீங்க சுத்திகரிக்கும், அக்கிரமம் நீங்க கழுவி அருளும், பாவம் வர சுத்திகரிக்கும். ஒரே வார்த்தையில சொல்லலாம்ல, ஆண்டவரே என் பாவத்தை கழுவி என்னை சுத்திகரிங்க. ஒரே வார்த்தையில சொல்லலாம்ல. ஏன் மீறுதல்கள், அக்கிரமம், பாவம் 3 தனித்தனி லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு? ஏன்னா ஆத்மாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் நடைபெறக்கூடிய தனித்தனியான வெவ்வேறு சம்பவம். இந்த 3ம் சேர்ந்து முழுமை அடைகிற பொழுதுதான் அதுக்கு பேர் குற்றம், அதை செய்தவனுக்கு பேர் குற்றம். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. ஆகவே அப்படி பிரிச்சு சொல்றான். மீறுதல்கள் நீங்க சுத்திகரியும், அக்கிரமம் நீங்க என்னை கழுவி, பாவம் வர என்னை சுத்திகரியும் என்பதை மீண்டும் மீண்டும் பேசுகிறான். அப்ப இந்த 3 உட்பிரிவுகள் உடையது குற்றம். அது வரைக்கும் விளங்கிங்க. எதுக்காக குற்றத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கோம்னா, தெய்வீகம், மனுஷீகம், பிசாசுத்துவம் படித்தோமே. அதுல மனுஷீகத்தை பிசாசுத்துவம் எப்போதும் குற்றத்துக்கு உட்படுத்தி அக்கினிக்கு வழிநடத்தும். ஆகவே இந்த குற்றத்தினுடைய ரகசியங்களை விளங்கியாகும். பிறகு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல, கருத்துக்கு சித்தமான நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரட்சிப்பின் ரகசியங்கள் படிப்போம். எப்படி தெய்வீகம் மனுஷீகத்தை ரட்சிப்புக்கு உட்படுத்துகிறது என்பதை பற்றி டீட்டெயிலா படிப்போம். அது அங்க பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை விளங்குவோம். இந்த குற்றம் இருக்கு, இது ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கு உருவானதல்ல. முதல் மனிதன் காலத்திலே இது உருவானது. முதல் மனிதன் காலத்துல, ஆதாம் காலத்திலே இந்த 3ம் மனிதனுக்குள்ள கொண்டு வந்தான். இதுல ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் முழுக்க நீங்க சுத்தி தேடினாலும், இந்த ஆதாம் ஏவாள் சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் போய் சுத்தி தேடினாலும், அவர்கள் இப்படி மீறுதல் செய்தார்கள், அக்கிரமம் செய்தார்கள், பாவம் செய்தார்கள் நாங்க சொல்லப்படவே இல்லை. அந்த வார்த்தையே இல்லை. நீங்க வேணா தேடி பாருங்க. ஆதாம் ஏவாள் சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரம் 2-3 அதிகாரங்கள்லாம் போய் படிச்சீங்கன்னா அங்கதான் ஆதாம் ஏவாள் சம்பந்தப்பட்ட அந்த சம்பவங்கள் வருது. இவங்க மீறுதல், அக்கிரமம், பாவம் செய்தார்கள் என்கிற இந்த வார்த்தையே அங்க இல்லை. ஆனா முதல் மனிதன் காலத்திலிருந்து இந்த 3ம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. பலருக்கு இதுல ஒரு கேள்வி வரும். நாம் ஆதியாகமத்துல படிச்சேன், அங்க அவன் வந்து மீறுதல் செய்தான் என்றோ அக்கிரமம் செய்தான் என்றோ இல்லையே, பாவம் செய்தான் என்றோ இல்லையே ஆர்கியூ பண்ணுவான். பழம் சாப்பிட்டுட்டான் பாவி ஆயிட்டான், பழம் சாப்பிட்டுட்டான் பாவி ஆயிட்டான்னு சொல்றீங்க, ஆனா பாவம் நாங்க போடவே இல்லையே கேள்வி வரும். பழம் சாப்பிடுறது அவ்வளவு பெரிய குற்றமா, அது என்ன அவ்வளவு பெரிய பாவமா என்றெல்லாம் பலரும் கேள்வி எழுப்புறாங்க. ஈவன் கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த கேள்வி இருக்கு. புறஜாதிகள் கேட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு, அவனுக்கு எதுவும் தெரியாது கேட்பான். கிறிஸ்தவர்களே கேட்கறாங்க, என்ன பழத்தை சாப்பிடுறது அது ஒரு பெரிய பாவமா? விளங்குதா? இப்போ இதுல பியூட்டி, அந்த வார்த்தையே அங்கு வரல. ஆனா ஆதாம் இந்த 3ம் செய்தான் என்கிறார். எங்க சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, பிந்திர அதிகாரங்களில் பிந்திர தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை தேவன் ரெக்கார்ட் பண்றார். எழுத துவங்கலாம். முதலாவது செக்ஷன் A, பாயிண்ட் நம்பர் 1, ஆதி பெற்றோரின் மீறுதல் என்று எழுதுங்க. ஆதி பெற்றோரின் மீறுதல். இந்த ஆதி பெற்றோர் என்பது ஆதாம் ஏவாள். அது உங்களுக்கு புரியும். அவங்க வாழ்க்கையில் மீறுதல் நடந்ததாக குறிப்பிடுறார் தீர்க்கதரிசி கொண்டு. ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யோபு 31-33, ஓசியா 6:7 எழுதிக்கிங்க. அடுத்தது யோபு 31-33, ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதை பிறகு வாசிக்கலாம். அடுத்த செக்ஷன் A, பாயிண்ட் நம்பர் 2, ஆதி பெற்றோரின் அக்கிரமம் என்று எழுதுங்க. ஆதி பெற்றோரின் அக்கிரமம். அதுக்கு கீழே வசனங்கள் எடுத்துங்க.
யோபு 31:33 மேலே எழுதின அதே வசனம் கீழே எழுதிங்க. யோபு 31:33. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புலம்பல் 5:7. இதையும் பிறகு வாசிக்கலாம். 3வது செக்ஷன் A, பாயிண்ட் நம்பர் 3. ஆதி பெற்றோரின் பாவம். ஆதி பெற்றோரின் பாவம். அதுக்கு கீழே வசனம் ஏசாயா 43:27. ஏசாயா 43:27. ரோமர் 5ஆம் அதிகாரம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்போ A1, A2, A3 மூணு குறிப்புகள் எழுதியிருக்கிறோம். இந்த மூன்றிலும் முதல் மனிதன் ஆகிய ஆதாம் ஏவாளுடைய மீறுதல், அக்கிரமம், பாவம் தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் அறிவித்திருக்கிறார். வெவ்வேறு தீர்க்கதரிசிகள் இதை பற்றி பேசுகிறார். ஆதியாகமத்தில் இந்த வார்த்தைகள் வராததுனால, அதாவது ஆதாம் சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள்ல இந்த வார்த்தையெல்லாம் வராததுனால எங்க பாவம் செய்தான், எங்க மீறுதல் செய்தான் என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டு பழந்தான சாப்பிட்டான், அது என்ன பெரிய குற்றம் என்பதாக பலரும் இதை வந்து டிபேட் பண்றாங்க, கேள்வி எழுப்புறாங்க, ஆர்கியூ பண்றாங்க. நல்ல வார்த்தையில கவனிச்சே வாங்க. தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் என்ன சொல்லியிருக்கிற வாசிப்போம். முதலாவது ஓசியா 6:7. அவர்களை ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். என்ன சொல்றாரு பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசி மூலம் அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். இங்க அவர்கள்னு யாரை சொல்றாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேல்னாலே பெரிய பரிசுத்தவான்கள் தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஜெபத்துல கூட இஸ்ரவேலர்கள் எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவசனம் அப்படி இப்படின்னு எல்லாம் நம்புவோம். ஆனா அந்த இஸ்ரவேலர்களை தான் சொல்றாரு, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். துரோகம் பண்ணினான் என்கிறார். உடன்படிக்கையை மீறினார்கள், மீறுதல் செய்தார்கள் என்கிறார். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. இஸ்ரவேலர்கள் செய்தது ஆதாம் செய்த மீறுதலுக்கு ஒப்பாக இவர்களும் மீறுதல் செய்தார்கள். அப்படின்னா ஆதாம் எப்படி செய்தானோ அது போல இவர்களும் செய்கிறார்கள் என்கிறார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பரிசுத்தமானவர்களாக கருதப்படுகிறது. மிக மிக கடுமையான பயங்கரமான நாட்கள் இந்த இஸ்ரவேலர்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தேவன் எகிப்திலிருந்து மோசே கொண்டு ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வர்றார். வனாந்தரங்கள்ல 40 வருஷம் வனாந்தரம் நடக்கிற அந்த சவுதி அரேபியாவோட டெசர்ட்ல நடந்து போறாங்க. எகிப்திலிருந்து போறாங்க கானானுக்கு. போகிற வழியில 40 வருஷத்துல மிக பயங்கரமான அற்புதங்கள், இதுவரை உலக சரித்திரத்தில் மனிதன் காணாத அற்புதங்கள்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு இப்பவும் காணல இது வரைக்கும். என்னென்ன அற்புதம்? செங்கடல் பிளந்தது. அதெல்லாம் இப்ப செங்கடல் பிளந்து யாராவது பார்த்தது உண்டா? இப்போ அந்த மோசை காலத்தில் நடந்தது. பிறகு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்ததே இல்லை. கண்மலையிலிருந்து நீர் விட்டு புறப்பட பண்ற, யோர்தான் பிரியுது. மானத்திலிருந்து மண்ணா 40 வருஷ காலம் வேலையே செய்யாம சாப்பிடலாம். 40 வருஷம் வேலையே செய்யாம சாப்பிட்றத யோசிச்சு பாருங்க. போதுமே, ட்ரெஸ்ஸும் பழசா போகல, செருப்பும் தேயல. 40 வருஷம் ட்ரெஸ் பழசாக மாட்டேங்குது. எப்படி இருக்கு பாருங்க. போட்டா அப்படியே புது சட்டையாவே இருக்கு. 40 வருஷம் செருப்பும் தேய மாட்டேங்குது. இவ்வளோ அற்புதங்கள். அது போக அந்த டெசர்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வெயில். வெயில்னா ஒரு அரை மணி நேரம் அந்த பாலைவனத்தில் நின்னானா மயக்கடிச்சு விழுந்துருவான். அவ்வளோ கடுமையான வெயில். ஆகவே பகல்ல மேகஸ்தம்பம். அப்படின்னா சென்ட்ரலைஸ் ஏசி போட்டு கூட்டு போறாரு இந்த இவ்வளோ 6 லட்சம் குடும்பத்தையும். இரவுல அக்கினி ஸ்தம்பம். ஏன்னா இரவு அந்த பாலைவன குளிர் எப்படி இருக்குன்னா எலும்பையே குத்தும், எலும்புக்குள்ள குத்தும், அந்த அளவுக்கு குளிராகும்.
அதனால இரவுல அக்கினி ஸ்தம்பம். இப்ப கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசி வேணாலும் வச்சுக்கலாம், ஹீட்டர் வேணாலும் மாத்திக்கலாம். அந்த மாதிரி பகல்ல ஏசி, இரவுல ஹீட்டர். யாருக்கு? அவ்வளோ ஜனங்களுக்கும் சென்ட்ரலைஸா போட்டு கொண்டு போறாரு. சென்ட்ரலைஸ் ஏசினா புரியுது அவங்களுக்கு? 6 லட்சம் புருஷன், அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட more than 21 lakhs, 21 லட்சம் பேருக்கு சென்ட்ரலைஸ் ஏசி போட்டு கூட்டு போறதா யோசிங்க. நடக்கிற காரியமா? இவ்வளோ அற்புதங்களை கண்ணால் கண்டவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு போறதுக்கு முன்னாடியே வழியிலேயே பயங்கர அக்கிரமம். கன்றுக்குட்டியை வணங்குறது என்ன, அப்புறம் இல்லாத அக்கிரமங்கள் எல்லாம் செய்து தேவனே கொல்லிவாய் சர்ப்பத்தெல்லாம் விட்டாரா? வனாந்தரத்துல கொல்லிவாய் சர்ப்பங்கள் பயங்கர மிருதல். அப்பா, ஆனா நமக்கு இஸ்ரவேலர்களால நம்ம மைண்ட்ல எப்படி ஏத்தியாச்சு? அவங்கெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள். அவனதான் சொல்றாரு, அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினான். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? பயங்கரமான ஆட்கள் இந்த இஸ்ரவேலர்கள். சரி, எனிவே, ஆனா இவங்க செய்த அக்கிரமத்தை எங்கிருந்து கம்பேர் பண்றாரு? ஆதாம் செய்தான் பாருங்க, அது போல. அப்படின்னா ஆதாம் மீறுதல் செய்தான் என்பதை ஆதியாமத்துல சொல்லல, ஆனா இங்க ஓசியா தீர்க்கதரிசி கொண்டு அறிவிக்கிறார். பிறகு யோபுவும் இதை பத்தி பேசுற பாருங்க. யோபு 31, 33 படிக்கலாம். 31, 33. பாருங்க, ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி. அப்படின்னா நான் அப்படிலாம் மூடினேனோ? ஆதாம் மீறுதல் செய்தான், அது மாதிரி செய்துட்டு நானும் மூடி வச்சிருக்கணும்னு கேட்கிறேன். அப்படியானால் ஆதாம் மீறுதல் செய்திருக்கிறான் என்பதை தீர்க்கதரிசிகளை கொண்டு ரெக்கார்ட் பண்றார். இப்ப எதுக்காக இதை படிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காக்கப்படணும்னு வேதம் சொல்லுது. அந்த குற்றம் என்பது மீறுதல், அக்கிரமம், பாவம் என்று 3 பிரிவா செயல்படுது. இந்த 3ம் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நடக்கக்கூடிய தனித்தனியான சம்பவம். அப்படின்னா அதெல்லாம் என்ன என்பதை விளங்கணும். விளங்குவதற்கு தான் இப்ப முதல் மனிதன் காலத்துல இதெல்லாம் செயல்பட்டு வருதுங்கிறத செக் பண்ணிக்கிட்டே வரும். இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு முதல் மனிதன் காலத்துல மீறுதல் நடந்தது என்பதை. இந்த மீறுதல் என்பதுக்கு என்ன அர்த்தம் என்பதை பிறகு எழுதுவோம். இப்ப செக்ஷன் A2 போலாம். ஆதி பெற்றோரின் அக்கிரமம். யோபு 31, 33 இருக்கா பாருங்க. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ? அப்படின்னா மீறுதலையும் செய்து அக்கிரமத்தையும் செய்து அதெல்லாம் நான் ஒளிச்சு வச்சேனோ மடியில? யாரை போல? ஆதாமை போல. அப்படின்னா ஆதாம் வாழ்க்கையில் என்னவோ நடந்திருக்கு? மீறுதல் மட்டுமல்ல, அக்கிரமமும் நடந்ததாக குறிப்பிட்டார். ஆகவேதான் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எப்படி சொல்றாரு பாருங்க. எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனாங்க, நாங்க அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். இங்க பிதாக்கள்ங்கிறது யாரதான் குறிக்கும்? முற்பிதாக்களாகிய ஆதாம் ஏவாள். அவங்க பாவம் செய்து மாண்டு போனா அவன் அக்கிரமத்தை நாங்க சுமந்துட்டு இருக்கோம் என்கிறான். அப்ப வார்த்தை கவனிங்க. யோபும் பேசுறான். அவன் எப்படி ஆதாம் மீறுதல் செய்து அக்கிரமத்தை ஆதாமை போல் அக்கிரமத்தை நான் ஒளிச்சு வைத்தேனும் கேட்கிறான். அப்ப என்ன புரியணும்? மீறுதல் என்பதும் அங்க நடந்தது, அக்கிரமம் என்பதும் நடந்தது முதல் மனிதன் ஆதாமுடைய வாழ்க்கையில. 3வது ஆதி பெற்றோருடைய பாவம். ஏசாயா 43:27. ஆதி தகப்பன் பாவம் செய்தான், தேவனே அறிவிக்கிறார், உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ரோமர் 5:12 படிங்க. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பிரிச்சு பாருங்க. ஒரே மனுஷனால் பாவம், அந்த பாவத்தினால் மரணம் உலகத்தில் பிரவேசித்ததான். அப்ப அந்த ஒரே மனுஷன்
அதான். இதுல ஏதாவது ஆதியாகமத்துல இருந்து வசனம் வந்திருக்கா பாருங்க. ஆதியாகமத்துல 2-3 அதிகாரங்கள் என்ன நடந்ததுங்கிறத ஏசாயாவை கொண்டு சொல்றாரு, ஓசியாவை கொண்டு சொல்றாரு, யோபுவை கொண்டு அறிவிக்கிறாரு, பிறகு புலம்பல் சாலமோனை கொண்டு அறிவிக்கிறாரு, ரோமர் பவுலை கொண்டு அறிவிக்கிறார். இப்படி வெவ்வேறு தீர்க்கதரிசிகளை கொண்டு இதெல்லாம் ஏன் அறிவிக்கப்பட்டிருக்கு? அதை சிந்திக்கணும். ஏன் அறிவிக்கப்பட்டிருக்குன்னா, இந்த மூன்றும், அதாவது குற்றம் அற்றவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் வருகையில் உயிர்த்தெழுதல் பெறுவதற்கு. ஆனா நம்ம காலையில படித்த அந்த பிசாசுத்துவம் இருக்கு பாருங்க, தொடர்ச்சியாக ஒரு மனிதனை முதல் மனிதர் காலத்துல ஸ்டார்ட் பண்ணி வருகை வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்துடைய வருகை வரைக்கும் மனிதனை குற்றத்துக்கு உட்படுத்துவதுதான் அவனுடைய முழு நேர வேலை. அந்த குற்றம் என்பது எப்படி இருக்குங்கிறத இப்ப பிரிச்சு பார்த்தோம். மீறுதல், அக்கிரமம், பாவம், ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நடக்கக்கூடிய தனித்தனி சம்பவம். இப்ப பெயரெல்லாம் புரிஞ்சாலும் மீறுதல்னா என்ன, அக்கிரமம்னா என்னங்க அது தெரியாது. மீறுதல்னா மீறுதல் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லுவோம். இந்த மூன்றுக்கும் டெஃபினேஷன் எழுதுங்க, அதுக்கான விளக்கங்களை எழுதுங்க. மீறுதல்னா என்ன, அக்கிரமம்னா என்ன, அதுக்குரிய டெஃபினேஷன் எழுத துவங்கலாம். முதலாவதாக நம்பர் 1, மீறுதல் என்பது தேவன் செய்யாதே என்று சொல்வதை, தேவன் செய்யாதே என்று சொல்வதை செய்வது மீறுதல். செய்யாதே என்று சொல்வதை செய்வது, அதுக்கு பேர் மீறுதல். அதாவது தேவன் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் அப்படின்றாரு, அதை செய்தா அதுக்கு பேர் மீறுதல். அடுத்து 2வது, அக்கிரமம் என்பது, அக்கிரமம் என்பது தேவன் செய் என்று சொல்வதை தேவன் செய் என்று சொல்வதை செய்யாமல் இருப்பது அக்கிரமம். அப்படின்னா தேவன் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும் பொழுது அது செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் அக்கிரமம். அடுத்து 3வது, பாவம் என்பது தேவனுடைய சித்தத்தை அறிந்து நிறைவேற்றாமல் இருப்பது பாவம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து நிறைவேற்றாமல் இருப்பது பாவம். இப்ப முதல் மனிதன் வாழ்க்கையில மீறுதல், அக்கிரமம், பாவம் நடந்ததுன்றதை பார்த்துட்டோம். இந்த மூன்றும் ஏன் வேதத்துல தேவன் ஆதாம் வாழ்க்கை நடந்ததுன்றது தீர்க்கதரிசிகளை கொண்டு எதுக்காக அறிவிச்சிருக்கிறாரு கவனிக்கணும். இந்த மூன்றும் இல்லாமல், அதாவது குற்றம் இல்லாமல் கிறிஸ்துவின் வருகைக்கு நாம ஆயத்தப்படணும். ஆகவேதான் இது எப்படி முதல் மனிதன் காலத்திலிருந்து துவங்கி அடுத்தடுத்த சந்ததிகள் வழியாக இது நிறைவேறிட்டு வருது என்பதை தீர்க்கதரிசிகளை கொண்டு வேதத்தில் அறிவிச்சிட்டாரு. இப்ப இந்த குற்றத்தின் 3 பிரிவுகளுக்கும் அர்த்தம் என்னங்கிறத 3 ஸ்டேட்மெண்டா எழுதியாச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதா பாருங்க. தேவன் செய்யாதே என்று சொல்வதை செய்தால் அதுக்கு பேர் மீறுதல். தேவன் செய் என்று சொல்வதை செய்யாமல் இருந்தால் அக்கிரமம். தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்றாமல் இருந்தால் அதுக்கு பேர் பாவம் வேதம் சொல்லுது. இப்ப இந்த மூன்றும் சேர்ந்தது குற்றம். இப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை நீங்க நல்ல மனதில் வைத்துக்கொண்டு ஆதியாகமத்தை போய் செக் பண்ணி பாருங்க. ஆதாம் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கான்னு பாருங்க. நடந்திருந்தா அவன் மீறுதல், அக்கிரமம், பாவம் செய்தாங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்ச பிறகு இதை நீங்களும் செய்யக்கூடாதுங்கிற, அவன் செய்தது போல நீங்களும் செய்யாதுங்க. இஸ்ரவேலர்கள் அவன் செய்தது போலவே செய்தார்கள். அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். யாரு? இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்களாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அவனே இப்படி செய்யறான். நீங்க ரத்தத்தால் மீட்கப்பட்ட
ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இவையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறார். அதைத்தான் நம்ம 1 தெசலோனிக்கர் 5:23 படித்தோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது குற்றம் அற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படி நாங்கள் அர்த்தம் குற்றம் அற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாகனா இந்த 3ம் இல்லாமல் இருக்க வேண்டும், செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிறார். எக்ஸாம்பிள் காமிச்சிட்டாரு. ஆதாமும் செய்தான், இஸ்ரவேலனும் செய்தான். இஸ்ரவேலர்கள் செய்தான் தண்டிக்கப்பட்டார்கள். நீங்க இதை செய்யக்கூடாது. ஆகவே இந்த 3ஐயும் வேகமா விளங்கணும். இப்போ ஆதாம் வாழ்க்கையை செக் பண்ணுங்க, இது நடந்திருக்கான்னு பார்ப்போம். ஆதாம் மீறுதல் பாவம் செய்தான் என்பதை இந்த வார்த்தையே இல்லை, ஆனாலும் அவன் செய்தான் என்பதை கன்ஃபார்ம் பண்றார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை குறிச்சிங்க. அதன் பிறகு 15 முதல் 17 வரைக்கும் குறிங்க. முதல் அதிகாரத்துல தான் 6ஆம் நாள்ல தேவன் மனிதனை உண்டாக்கினார். பிறகு அவனை இந்த பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும்படி அதிகாரமும் கொடுத்தார். எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிச்சாரு. அப்படி ஆசீர்வதிக்க போகும்போது 9ஆம் வசனம் சொல்லுது, 9 படிங்க, 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவிதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்கப்பட்டார். 3 விதமாக விருட்சங்களை பிரிச்சு சொல்றார் தேவன். 3 விதமான விருட்சங்களாக பிரிக்கிறார். 1, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல வித விருட்சம். அப்படின்னா நாம சாப்பிடக்கூடிய சகல விருட்சம், அது ஒரு கேட்டகரி. 2வது, தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சம் என்ற ஒன்று சொல்றார். 3வது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்கிற 3வது பிரிவு சொல்றார். இப்ப இந்த 3ஐ நீங்க மனதில் வச்சுக்கணும். நம்ம பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சாப்பிடக்கூடிய எல்லா விருட்சம், பிறகு ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், 3 கேட்டகரியா பிரிச்சு காண்பிக்கிறார். நல்ல மைண்ட்ல வச்சுங்க. இந்த 3ஐயும் மனதில் வைத்துக்கொண்டு 15 முதல் 17 வரைக்கும் தேவன் கொடுத்த கட்டளைகள், அந்த சட்டங்கள், அது என்னன்னு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து பண்படுத்தவும் காக்கவும் வைக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நிதானமா பிரிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், எல்லா விருட்சத்தின் கனியும் சாப்பிடலான்ட்டார். இந்த புசிக்கவே புசிக்கலாம் என்பது மனிதனுக்கு தேவன் விதித்த அனுமதி சட்டம். அனுமதி சட்டம்னா புரியுதா? பெர்மிஷன் ஆர்டர். அதாவது மனிதன் என்ன செய்ய வேண்டும், வாட் டு டூ என்பதற்கான சட்டம். வாட் டு டூ, மனிதன் என்ன செய்யணும் என்பதற்கான சட்டம். அடுத்து, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், என்ன செய்யக்கூடாது என்பதற்கான சட்டம். வாட் டு நாட் டு, என்ன செய்யக்கூடாது என்பதற்கான சட்டம். 3வது, அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அப்படின்னா இந்த சட்டத்தை மீறினா நீ சாவாய், செத்து போவாய் என்று தண்டனை சட்டம். முதல்ல கொடுத்தது அனுமதி சட்டம், அடுத்தது ஒரு தடை சட்டம், என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தடை சட்டம். 3வது, இது மீறப்பட்டால் அதுக்குரிய தண்டனை சட்டம், பனிஷ்மெண்ட் லா. கட்டளை இட்டான் இருக்கா? கட்டளைனா என்ன? கட்டளைனாலே ஆர்டர், சட்டம். இப்ப இந்த 3 சட்டத்தையும் மைண்ட்ல வைத்துக் கொண்டு 9ஆம் அதிகாரத்தை, 9ஆம் வசனத்தை கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுங்க. அந்த 9ஆம் வசனத்துல சகலவித விருட்சம், ஜீவ விருட்சம் தோட்டத்தின் நடுவில்,
பிறகு நன்மை தீமை அறிகிற விருட்சம். 3 கேட்டகரியா பேசுறாரு. இந்த 3 கேட்டகரி மைண்ட்ல வச்சுட்டு இந்த 3 சட்டங்களையும் எடுத்துக்கிறோம். இப்ப மனிதன் எதெல்லாம் சாப்பிட சொன்னாரு? நலவுமான சகல வித விருட்சம். தடை எது பண்ணியிருக்கிறாரு? தடை சட்டம் சகல விருட்சத்தின் கனியை சாப்பிட சொல்லிட்டாரு ஒண்ணு. நன்மை தீமை கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தடை சட்டம். அப்படின்னா இப்ப இந்த 3ல மனிதன் எதெல்லாம் புசிக்கணும்? இந்த 3ல எதெல்லாம் புசிக்கணும் மனிதன்? சகல வித விருட்சத்தையும் புசிக்கலாம். அப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் கனியை சாப்பிடக்கூடாது, புசிக்க கூடாது, தடை சட்டம். நடுவில் ஜீவ விருட்சம் இருக்கு. 3 கேட்டகரியா சொல்லிட்டு ஒண்ணு மட்டும் சாப்பிடக்கூடாதுன்ற. ஒண்ணு சாப்பிடக்கூடாது. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், இந்த ஒன்றை தவிர, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கனியை தவிர. அப்படின்னா இப்ப மனிதன் எதை சாப்பிடணும்? ஜீவ விருட்சத்தின் கனியையும் மனிதன் சாப்பிட வேண்டும், புசிக்கும்படி தேவன் அனுமதி கொடுத்திருந்தான். இல்லைங்கதான்? இல்லைங்களையா? ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட வேண்டியவன் மனிதன். ஆனா எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யல. எதை செய்ய வேண்டாம் சொன்னாரோ அதை ரொம்ப வேகமா செய்தான். என்ன புரிஞ்சிருக்கு? ஜீவ விருட்ச கனியை புசிக்க அனுமதி கொடுத்திருக்கிறாரு, சாப்பிடல. நன்மை தீமை கனியை சாப்பிட வேண்டாம் சொல்றாரு, அதை போய் வேகமா சாப்பிட்டு வந்து நிற்கிறான். வார்த்தை கவனிங்க. அப்படின்னா தேவன் செய் என்று சொன்னதை செய்யாமல் இருந்தது அக்கிரமம். செய்யாத என்று சொன்னதை செய்வது மீறுதல். இந்த வார்த்தை அங்க இல்ல. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் செக் பண்ணி பாருங்க. மீறுதல், அக்கிரமம் எதுவுமே வந்திருக்காரு. ஆனால் அவன் செய்தானா செய்யலையா? இதைத்தான் பிந்திர தீர்க்கதரிசிகளை கொண்டு ஓசியாவும் பிறகு ஏசாயா சங்கீதத்துல இங்கெல்லாம் திரும்ப திரும்ப ரோமர்ல எல்லாம் அறிவிக்கிறார். இப்ப கொஞ்சம் நிதானிங்க. அதுல இன்னொரு கிளாரிபிகேஷன் பண்ணணும். என்ன அப்படின்னா, தேவன் செய்ய சொன்னதை செய்யல, அக்கிரமம் வந்துருச்சு. செய்யாதுன்னு சொன்னதை செய்தான், மீறுதல் வந்துருச்சு. இது முதல் மனிதன் காலத்தில் நடந்திருந்தாலும் அவனோடு முடிஞ்சிட்டு தான் அப்படின்னா அடுத்தடுத்த சந்ததிகளை தொடருகிறதாக வேதம் பேசும். ரோமர்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, ஆதாமின் பாவம் பின்பு வந்த சந்ததிகளை, பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது என்கிறார். அப்படின்னா ஒருத்தன் செய்த அந்த தவறு அடுத்தடுத்த ஜெனரேஷன் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டதாக குறிப்பிட்டார். அப்படின்னா மனிதன் பூமியில பிறக்கும் போது பாவம் செய்து விட்டு பிறக்கிறதல்ல. வார்த்தை கவனிங்க. பாவத்தின் தன்மையோடய பிறக்கிறான். பாவத்தினுடைய ஜீன் ரத்தத்துல ஜீன்ல கலந்தது. ஆனா இதை பத்தி எல்லாம் இது வரைக்கும் திங்க் பண்ணவில்லை. இதை பத்தி ப்ராப்பரான ஒரு டீச்சிங்ஸ் இல்லை. இப்ப நமக்கு விளங்க வேண்டியதாங்க, இந்த முதல் மனிதன் நடந்தது தொடர்ச்சியா இஸ்ரவேலர்கள் மத்தியிலும் நடந்தது, பழைய ஏற்பாடு முழுக்க நடந்தது, ஏன் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா வார்னிங் என்ன? தேவன் என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றது, தட்ஸ் மீன் மீறுதல் அக்கிரமம் பாவம் மற்றதாக குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும்ங்கிறார். ஆனா சந்ததி அது தொடர்கிறது, ஜீன் வழியாக, ரத்தத்துல ஜீன் வழியா தொடர்கிறது. இப்ப இதை கொஞ்சம் அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல திங்க் பண்ணுங்க. இந்த ஆதாமுக்கு நன்மை தீமை கனியை சாப்பிட வேண்டாம் சொன்னார் பாருங்க. அதை போய் அவசரமா சாப்பிட்டான் இல்லையா? இந்த நன்மை தீமை கனியை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஜீவ விருட்ச கனியை சாப்பிட பர்மிஷன் கொடுத்திருந்தார். நன்மை தீமை கனியை சாப்பிடுறதுக்கு முன்பே ஜீவ விருட்ச கனியை சாப்பிட்டு இருந்தா, பர்மிஷன் இருக்கு, சாப்பிட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் சிந்திக்க. இப்போ
பாவம் செய்யக்கூடாது. சாப்பிட வேண்டாம்னு சொன்னதை சாப்பிட்டா அது வரைக்கும் தெரியும் நமக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே பர்மிஷன் இருந்ததுல. ஜீவ விருட்சக்கனை சாப்பிட்டு இருந்தா என்ன நடந்திருக்கணும்? பாவத்தை செய்யவே தோணும். மனிதன் பாவமே இல்லாமல் என்றென்றைக்கும் தேவனோடு, வார்த்தை நல்லா கவனிங்க, தேவனோடு என்றென்றைக்கும் மரணமே இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டியவன். அதிலும் குறிப்பா வியாதி இல்லாம, பிறகு மூப்பு வயதாகாம, மூப்பாகாது வயதாகாது, வியாதியும் வராது வயதும் ஆகாது, என்றென்றைக்கும் தேவ சாயல்ல தேவனோடைய மரணமும் இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டியவன். ஏன்னா அவனை உருவாக்கின போதே தேவ சாயல்ல உண்டாக்கினார். முதல் அதிகாரம் 26, 28 வசனங்களை சொல்லியிருக்கிறார். மனிதனை உண்டாக்கும் போது நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குமாக அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். முதல் அதிகாரத்துல இருக்கு. அப்ப தேவ சாயலோடு கூட தேவனோடு சேர்ந்து மரணம் இல்லாமல் வியாதி இல்லாமல் மூப்பு இல்லாமல் என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்க வேண்டியவன் தொலைச்சிட்டான். செய்ய வேண்டாம் செய்ய சொன்னதை செய்யல. அவசரமா போய் நன்மை தீமைகனே சாப்பிட்டான். இப்ப மறுபடியும் அடுத்து இந்த பக்கம் ரிவர்ஸ்ல திருப்பி செக் பண்ணுங்க. நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டான் இல்லையா? சாப்பிட்டதுக்கு பிறகு இப்ப அவசரமா ஓடி வந்து ஜீவ விருட்ச கனி இப்போ சாப்பிட்டு இருந்தாலும் என்ன நடந்திருக்கணும்? நன்மை தீமை கனியை சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டதுனால பாவி ஆகிறான். இப்போ மறுபடியும் ஓடி போய் முதல்ல ஜீவ விருட்சக்கனை சாப்பிடல, இப்ப வந்து ஜீவ விருட்சக்கனை சாப்பிட்டா என்ன நடக்கும்? என்றைக்கும் மரணமே இல்லாமல் பாவியாக, என்றென்றைக்கும் பாவியாகவே மரணம் இல்லாமல் நிச்சய நரகத்துக்குரியவனா இருப்பான். வார்த்தை நல்லா கவனிங்க. ஏன்? நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டு பாவியானதுக்கு பிறகு ஓடி போய் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா மரணமே இல்லாமல் மீட்பும் இல்லாமல், மீட்பு கிடையாது, என்றைக்கும் பாவியாகவே நிச்சய நரகத்திற்குரியவனா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம காலையில படிச்சீங்கல்ல, மேல பரலோகத்துல தேவனுக்கு விரோதமா எழும்பினா அவன் தள்ளப்பட்டான். கேரு தள்ளப்பட்ட பிறகு இப்ப அவனுக்கு பேர் பிசாசு, சாத்தான். அவனுக்கு இப்ப ஏதாவது மனம் திரும்புதல் உண்டா? இந்த தள்ளப்பட்ட கேருக்கு பிசாசுக்கு மனம் திரும்புதலோ ரட்சிப்போ உண்டா இப்போ? அப்ப என்றென்றைக்கும் அவன் எப்படிதான் இருக்கணும்? என்றென்றைக்கும் நித்திய அக்கினி. காலைல கூட படிச்சீங்கல்ல, நித்திய அக்கினி கடல்ல தள்ளப்பட்ட பிறகு என்றென்றும் சதாகாலமும் பாதிக்கப்படுவார்கள். அந்த நிலைக்கு மனிதன் போயிருக்க வேண்டியது. எப்போ? நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து ஜீவ விருட்ச கனியை சாப்பிட்டு இருந்தான். ஆகையினாலதான் உடனடியாக அவனை தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தி இந்த ஜீவ விருட்ச கனியை பறித்து இவன் புசிக்காதபடிக்கு தோட்டத்துக்கு காவல் வைக்கிறார். முதல் அதிகாரம் இல்ல 3ஆம் அதிகாரம் 22 படிங்க. முதல் அதிகாரம் 22. இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனால் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் வெறுக்கப்பட்ட மண்ணை மண்படுத்த தேவனாகி கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார். அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிட்டார். என்ன சொல்லி அனுப்புறாரு பாருங்க. மனுஷன் வந்து நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவர் போல் ஆயிட்டான். இப்ப அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இல்லாதபடிக்கு செய்ய வேண்டும். அப்படின்னா இப்ப இந்த கனியை சாப்பிட்டா என்ன ஆயிடுவான்? என்றைக்கு மரணமே இல்லாம மீட்பும் இல்லை, மரணமும் இல்லை மீட்பும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய அக்கினிக்கு போனோம். ஆகையினால அவசரமா அவனை தோட்டத்தை விட்டு விரட்டுற. இந்த கனியை எடுத்து சாப்பிடக்கூடாது. இவன் முதல்ல சாப்பிட பர்மிஷன் கொடுத்திருந்தாரு, இப்ப சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை விரட்டுற. விளங்குதா?
செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்ததும் செய் என்று சொன்னதை செய்யாமல் போனதும் மீறுதல் அக்கிரமமாக விளைந்தது. இறுதியில விளைவு பாவமாக மாறியது. இதுல இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. அங்க அவனை ஜீவ விருட்சக்கனி சாப்பிடக்கூடாதுன்னு விரட்டுறாரு. ஏன்னா பாவி ஆயிட்டான், இப்ப சாப்பிட்டாலும் மரணம் இல்லாம பாவி ஆயிடுவான், என்றும் பாவியா இருப்பான், அதனால விரட்டுறாரு. கடைசியா வெளிப்படுத்த முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? ஜெயம் கொள்கிறவன் எவனோ 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு, அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதுங்க. எங்க வர்றார் பாருங்க. அங்க ஜீவ விருட்சக்கனி சாப்பிடக்கூடாதுன்னு விரட்டி விட்டார் பாருங்க. இப்போ அது வேணா வாசிக்கிறீங்களா? 2ஆம் அதிகாரம். இல்ல 2:7 வெளிப்படுத்த 2:7 காதுலோன் கேட்க கடவன். என்ன புரியுது பாருங்க. அங்கு ஜீவ விருட்சக்கனை சாப்பிட வேண்டாம் தருத்தி விட்டவர் இப்போ ஜெயம் கொள்கிறவனுக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்கிறார். கடைசி இது எப்ப நடக்கும்? 2ஆம் வருகை, 7 வருஷ உபத்திரவம், 1000 வருட அரசாட்சி எல்லாம் முடிந்த பிறகு புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேமுக்கு போகும்போது, அதாவது நித்திய ராஜ்யம் அங்க போகும்போது அந்த தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேங்கிறார். அதுக்கு என்ன பண்ணணுமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னா மனிதன் 6000 வருடம் இதற்காக போராடி, வார்த்தை நல்லா கவனிங்க, ஆதாமுக்கு பிறகு ஆதாமில் இருந்து 6000 வருடம் போராடி ஜீவ விருட்ச கனியை பெறுவதற்கு அவன் போராடி ஜெயம் பெறான். எவ்வளவு பெரிய டாஸ்கை தூக்கி நம்ம தலையில வச்சுட்டு போயிட்டான் பாருங்க. 6000 வருடம் போராடித்தான் இந்த கனியை மீண்டும் பெற முடியும். அது அன்னைக்கே ஃப்ரீயா கொடுத்தாரு. ஏது இல்லை ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. அன்னைக்கே சாப்பிட்டுருந்தா இந்த வம்பு இல்லை. எது சாப்பிட வேண்டாம் சொன்னாலும் அதை போய் சாப்பிடுறோம், எது சாப்பிட சொன்னாலும் அதை சாப்பிடாம போனதும் மீறுதல் அக்கிரமமாக மாறி இந்த 2 விளைவாக சரீரத்திலும் பாவ செயல் உருவானது. அங்க பாவத்துக்கு என்ன டெஃபினேஷன் எழுதிருக்கீங்க? தேவ சித்தம் என்னதென்று அறிந்து அதை நிறைவேற்றாமல் போனால் அதுக்கு பேர் பாவம். அப்படி என்ன சித்தத்தை செய்யாம போனா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. சாரி 2:15. ஆதியாகமம் 2:15 படிங்க. 15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏதேன் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்தாராம். அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, நீ சகல விருட்சத்து கனியை சாப்பிடலாம், நன்மை தீமை கனியை விருட்சத்தை சாப்பிடக்கூடாதுன்றாரு. அதுல ஏதேன் தோட்டத்துக்கு அழைச்சு கொண்டு வந்து அவனை பண்படுத்தவும் காக்கவும் வைக்கிறார், கட்டளை கொடுக்கிறார். அப்படின்னா இவன் இந்த ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணணும்? இதுல ஆச்சரியம் பாருங்க, மனிதன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள உண்டாக்கப்படல, அவன் ஏதேனுக்கு கிழக்கே உண்டாக்கினார். அங்கேயே இருக்கு, 2ஆம் அதிகாரத்துல இருக்கு, இருக்கா பாருங்க. 8ஆம் வசனம். கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்போ வருஷம் 15 என்ன சொல்லுது? ஏதேனுக்கு அழைத்து கொண்டு வந்து அங்க பண்படுத்தும்படி அதிலே வைத்தாராம். இவன் உண்டாக்கப்பட்டது ஏதேனுக்கு வெளியே, தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து அவனுக்கு இன்சார்ஜ் கொடுத்துட்டார், ஆண்டு கொள்ளும்படி சொல்லிட்டார். இப்ப ஆண்டு கொள்ளும்படி சொன்ன பிறகு அந்த தோட்டத்தை பண்படுத்தணும், காக்கணும்.
இந்த பண்படுத்தி காக்க வேண்டிய, அதாவது பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அவன் செய்யாமல் போனதினால்தான், அவனை குறித்த தெய்வீக திட்டம் அதை செய்யாமல் போனதுனாலதான் அங்கே சர்ப்பம் உள்ளே நுழைந்து முதல்ல ஏவாளை வஞ்சித்து ஏவாளின் வழியா ஆதாமை மோசம் போட்டினார். இப்ப இதை பண்படுத்தி இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருந்தா பாருங்க, அந்த பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை இவன் சரிவர செய்திருந்தால் யார் உள்ள வந்து ஏமாத்திருக்க முடியாது? உள்ள வந்து ஏமாத்திருக்க முடியாது. அதை செய்யாமல் போட்டான். அப்ப தேவ சித்தம் என்ன என்பதையும் அறிந்து அதை நிறைவேற்றாமல் போனது அங்கிருந்து துவங்கி இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மூன்றும் நடந்து கொண்டே இருக்கும். இதைதான் வார்னிங்கா எச்சரிக்கிறார். அவர்கள் ஆதாமை போல என் உடன்படிக்கையை மீறி எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினான். நீங்க உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இந்த மூன்றும் இல்லாமல் குற்றம் இல்லாமல் காக்கப்பட வேண்டும் என்கிறார். அவன் இந்த மூன்றும் மனிதனுக்குள் பிசாசு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். வேகமா இப்ப செக்ஷன் பி போலாம். ரொம்ப வேகமா முடிச்சோம்னா நம்ம 4 o'clock இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஆகவே எழுதிங்க. இதுவரைக்கும் செக்ஷன் 7 படித்தது முதல் மனிதன் காலத்தில் இருந்து இந்த மீறுதல், அக்கிரமம், பாவம் என்ற மூன்றும் செயல்பட துவங்கியது. இன்றைக்கும் செயல்பட்டு இருக்கு. ஆனால் இதுல இருந்து நாம காக்கப்பட வேண்டும். இதுதான் தேவ சட்டம். இனி செக்ஷன் B படிக்க இருக்கிறது இந்த மீறுதல், அக்கிரமம், பாவத்தினுடைய விளைவுகள் என்ன, இந்த மூன்றினுடைய விளைவுகள், கான்சிக்வன்சஸ். இதைதான் இப்ப செக்ஷன் B படிக்க இருக்கிறோம். எழுதிங்க. B1 அக்கிரமத்தின் விளைவுகள். அக்கிரமத்தின் விளைவுகள் பக்கத்துல பிராக்கெட்ல எழுதிங்க. ஆத்துமாவில் சந்தோஷம் நீங்கி போகும். ஆத்துமாவில் சந்தோஷம் நீங்கும். அக்கிரமத்தினுடைய விளைவுகள், இந்த 3 நாள் உண்டாகக்கூடிய விளைவுகள் என்னென்னங்கிறது இங்க எழுதுறோம். அக்கிரமத்தின் விளைவு ஆத்துமாவில் சந்தோஷம் நீங்கும். ஆதியாகமம் 3:7, நீதிமொழிகள் 12:25. நீதிமொழிகள் 12:25. அடுத்து B2 மீறுதலின் விளைவுகள். மீறுதலின் விளைவுகள், இந்த விளைவுகள் ரொம்ப கவனிக்க வேண்டியது. பக்கத்துல பிராக்கெட்ல எழுதுங்க. ஆவியில் சமாதானம் நீங்கும். ஆவியில் சமாதானம் நீங்கும். ஆதியாகமம் 3:10, நீதிமொழிகள் 15:13, மூன்றாவது B3 பாவத்தின் விளைவுகள். பிராக்கெட்ல சரீரத்தில் நீதி நீங்கும். சரீரத்தில் நீதி நீங்கும். ஆதியாகமம் 3:8, ஏசாயா 64:6. ஏசாயா 64:6. இப்போ செக்ஷன் B-ல 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோம். அக்கிரமம், மீறுதல், பாவம், இந்த மூன்றினுடைய விளைவுகள், அதாவது மனிதனுக்குள் இந்த மூன்றும் வந்தா என்னென்ன விளைவுகளை உண்டாக்கும் என்பது எழுதப்பட்டிருக்கு. அக்கிரமம் ஆத்மாவிலிருந்து சந்தோஷத்தை நீக்கிடும். மீறுதல் ஆவியிலிருந்து சமாதானத்தை நீக்கிடும். பாவம் சரீரத்திலிருந்து நீதியை நீக்கிடும்.
இதான் அதனுடைய விளைவுகள். செக் பண்ணுங்க வசனத்தை. ஆதியாகமம் 3:7 முதல்ல இருந்து வருவோம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலே தைத்து தங்களுக்கு அடைக்கச்சல்களை உண்டு பண்ணினார்கள். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வைத்திருந்தார். சர்ப்பம் வந்து அவங்களை ஏமாத்தி வஞ்சித்தது. அப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டுச்சான். இருவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்றாங்க. இப்ப சிந்திங்க, எதுக்காக இப்ப அவசரம் அத்தியிலைகளை தைத்து அரைக்கச்சைகளை உண்டு பண்றான்? தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார். இதுக்கு முன்பு, இந்த நன்மை தீமை கனி சாப்பிட்றதுக்கு முன்பு தேவன் ஏதேன் தோட்டத்தில் உலாவுறாரு. பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆதாம் ஏவாளோடு உலாவுகிறார். அங்கெல்லாம் தேவனை சந்திக்கிற போது அத்திலையெல்லாம் தைக்கலையே. தேவன் உலாவினாரு அங்க பகலின் குளிர்ச்சியான வேலையில. எல்லா மிருக ஜீவன்கள்லாம் உண்டாக்கி அவனை தான் பேர் வைக்க சொல்றார். ஆதாம் தான் பேரிடுறான். எல்லா மிருகங்களுக்கும் அவன் தான் பேரிடுறான். ஏவாளுக்கே பேர் வச்சது அவன் தான். ஏவாளை உண்டாக்கி அவன்கிட்ட கொண்டு வர்றாரு. ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாயானவன் சொல்லி பேரிடுறான் ஏவாள்னு. ஏவாளுக்கு பேர் வச்சதவன், எல்லா மிருக ஜீவன்களுக்கெல்லாம் பேர் வச்சதவன். இப்போ நம்ம ஒரு மிருகத்தை சிங்கம் புலிலாம் சொல்லிட்டு இருக்கணும், அந்த பேர்லாம் அவன் தான் வச்சுட்டு போயிருக்கான். அப்பெல்லாம் இந்த கட்டளைகளை கொடுத்தாரு. இந்த கனியை சாப்பிடலாம், அந்த கனியை சாப்பிடாத கட்டளை கொடுத்தாருல. அங்கெல்லாம் தேவன் மனிதனோடு உலாவிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் வந்து அத்திலைகளை தைக்கலையே. இப்ப மட்டும் எதுக்காக அவசரமா அத்திலைகளை தைக்கிறான்? கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட போது தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தான். தான் நிர்வாணி என்று அறிந்த உடனே ஆத்துமாவில், இருதயமாகிய மனதில் கவலை வந்துருச்சு. அக்கிரமத்தின் விளைவு என்ன எழுதிருக்கீங்க பாருங்க. சந்தோஷம் நீங்கும். சந்தோஷம் நீங்க அங்க ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது கவலை. இந்த ரெண்டும் ஒரே இடத்துல இருக்காது. வார்த்தை நல்லா கவனிங்க. ஒரே இடத்துல சந்தோஷமும் கவலையும் ஒரே இடத்துல இருக்காது. சந்தோஷம் நீங்குமானால் அங்க கவலை ரீப்ளேஸ் பண்ணிடும். அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? நீதிமொழிகள் 12:25 வாசிங்க. அவ மனிதனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். இருதயத்துல கவலை வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா சரீரமும் அஃபெக்ட் ஆகும். எப்போ கவலை உள்ள வரும் கேட்டா, சந்தோஷம் வெளியேறினால் இம்மீடியட்டா கவலை இருக்கும். எது சந்தோஷம் கேட்டீங்கன்னா, உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், அது என் இருதயத்திற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சொல்றதா? தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி. ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல சொன்னீங்கன்னா வார்த்தை தான் இப்போ நம்ம புசிக்க வேண்டிய ஜீவ விருட்சக்கனி. இப்போ இந்த ஜீவ விருட்சக்கனி புசியாத போது இருதயத்தில் ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வெளியேறி கவலை ரீப்ளேஸ் பண்ணணும். கவலை வந்து உட்கார்றோம். அப்படின்னா அக்கிரமத்தின் விளைவு என்ன பாருங்க? சந்தோஷம் வெளியேறிடும். இது முதல் மனிதர்கள் ஆரம்பிச்சது பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் இதான் மனிதர்களுக்குள்ள இதான் சிஸ்டம். யாரா இருந்தாலும் சரி, சந்தோஷம் நீங்குது அப்படின்னா அங்க அக்கிரம சிந்தை செயல்பட்டுருக்குன்னு அர்த்தம். அக்கிரம சிந்தை வந்தாதான் ஆத்மாவிலிருந்து சந்தோஷம் வெளியேறும். ஏன்னா ரெண்டும் ஒன்னா இருக்கு. உடனே கவலை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். கவலை வந்துருச்சுன்னா அப்புறம் சரீரம் ஆட்டோமேட்டிக்கா ஒடுங்கும். எல்லாருக்கும் தெரியும், கவலை வந்துட்டாலே பாடி வீக்கன் ஆக ஆரம்பிச்சிடும். அர்த்தம் புரியுதா? ரெண்டாவது, மீறுதலின் விளைவு. அதை பாருங்க, சமாதானம் போயிடும் ஆவியில இருந்து. ஆதியாகமம் 3:10 வாசிங்க. அதற்கு அவன், நம் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றார். அந்த வார்த்தை பாருங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்டு, தோட்டத்துல கேட்டு, தான் நிர்வாணியா இருந்தால் பயந்து ஒளிந்து கொண்டேன். பயப்படுறேன்றான்.
இதுக்கு முன்பு ஏன் பயம் வரல? தேவனை சந்திக்கும் போது அங்கெல்லாம் பயப்படாதவன் இப்போ மட்டும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் பயப்படுறேன்றான். பயந்து ஒளிந்து கொண்டேன், விருட்சங்களுக்குள்ள போய் ஒளிந்து கொண்டேன் என்கிறான். இப்ப நல்லா சிந்திங்க, ஏன் பயம் வந்தது? மீறுதலுடைய விளைவு, மீறுதலுடைய விளைவு ஆவியில சமாதானத்தை நீக்கிடும். சமாதானம் நீங்கினால் ஆட்டோமேட்டிக்கா பயமும் கலக்கமும் வந்துடும், ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் நல்ல சமாதானமா இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப சமாதானமா இருக்க போகும்போது அவர் அப்படியே ரோட்டில் நடந்து போகும்போது ஒருவேளை கவனிக்காம போயிட்டா கூட இவருக்கு வந்து கைத்தட்டி கூப்பிட்டார், சார் என்ன கவனிக்காம போறீங்கன்னு. இவன் கைத்தட்டி கூப்பிட்டு பேசுவாங்க, கவனிக்காம போயிட்டீங்களேன்னு. ஆனா அதே 2 பேருக்குள்ள சமாதானம் இல்லைன்னா அவங்க அந்த பக்கம் வந்தாலே எங்க பாத்திர போறான்னு சொல்லி இவங்க இந்த பக்கம் திரும்பி போயிடுவாங்க. விலங்குதான் பாருங்க. அப்படின்னா சமாதானம் நீங்கினால் அங்க என்ன வந்துடும்? பயம், பயம் கலந்த கலக்கம். இப்ப தேவ சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேனுங்கிறான். விலங்குதான் பாருங்க. கலக்கத்தினால் உண்டாகிறது தான் பயம். இது எப்ப நடக்கும்? ஆவியில மீறுதல் நடைபெறுகிற போது சமாதானம் நீங்கிடும். 2 முன்னா தங்க. ஆகவேதான் நீதிமொழிகள் 15:13 மன துக்கத்தினால் ஆவி முறியுமா? ஆவியில முறிவு உண்டாயிடுமா? மன துக்கம்ன்றது மனதில் உண்டாக, இருதயத்தில் உண்டாகிற துக்கம். தட்ஸ் மீன் கவலை. அந்த மன துக்கத்தினால் ஆவியில முறிவு. என்னன்னு புரியுதா? ஆவி என்பது போன கிளாஸ்ல படிச்சோமே. ஆவி என்றால் ஜீவ சுவாசம், உயிர் மூச்சு, இறுதியில் வார்த்தையா மாறிடும். அப்ப இறுதியிலே சந்தோஷம் நீங்கி கவலை வந்ததுனால அந்த மன துக்கத்தினால் ஆவியில முறிவு உண்டாகும். ஆவியில முறிவு உண்டாகும் போது வார்த்தை எல்லாம் தாறுமாறா மாறும். தாறுமாறா மாறுதுன்னு என்ன அர்த்தம்னா, கவலை வந்த பிறகு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? இனிமேல் நான் வந்து ஜெபம் பண்ணி என்ன பண்ண போறேன்? இனிமேல் நான் சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண போறேன்? பைபிள் படிச்சீங்களா? என்னத்த பைபிள் படிக்கிறது? புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்போ நடக்கும்னா, மனோதுக்கம் வருகிற போது ஆவியில உண்டாகிற முறிவு. அந்த ஆவியில உண்டாகிற முறிவு தான் எல்லாம் உலர ஆரம்பிக்கிறது. உலர ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இதனுடைய கான்சிக்வன்சஸ் நல்லா விளங்கிட்டே வாங்க. ஆத்மாவில் அக்கிரம சிந்தை வந்தால் சந்தோஷம் நீங்கி கவலை வந்துடும். ஆவியில மீறுதல் அதனுடைய விளைவு சமாதானம் நீங்கி அங்கே பயமும் கலக்கமும் உண்டாயிடும். அந்த பயம் கலக்கத்துல தான் எல்லாரும் உலர ஆரம்பிப்பாங்க. ஆவி முறிவு, அதுக்கு பேர் ஆவியில் உண்டாகிற முறிவு. 3வது செக்ஷன் B3, பாவத்தின் விளைவு. குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தேவனின் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இப்ப கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, வார்த்தை பாருங்க, சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அதாவது தேவ சந்நிதியை விட்டு விலகி ஓடுதல். இப்படி விலகி போறது என்பது சரீரத்தில் செய்யக்கூடிய செயல்கள், சரீரத்தின் செயல்பாடு. தேவ சந்நிதியை விட்டு விலகி ஓடுவது என்பது சரியான செயலா பாருங்க. அப்படின்னா தேவனை விட்டு பிரிகிறது சரியான செயலா பாருங்க. ஏன் தேவ சந்நிதி விட்டு பிரியறான்? இப்ப நம்ம ஆட்கள் கூட சொல்லுவாங்கல்ல, ஆமா என்னத்த நான் ஆலயத்துக்கு போயிட்டு கோயிலுக்கு போய் என்னத்தை பார்க்க போறோம் புலம்புறாங்களா? தேவனை விட்டு விலகுறான். ஜெபம் பண்ணியாப்பா, என்னத்த ஜெபம் பண்றது? தேவனை விட்டு விலகுறாங்களா? பைபிள் படிங்க, என்னத்துக்கு பைபிள் படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பாஸ்டா போறேன்? தேவனை விட்டு பிரிகிறாங்களா? இப்படி தேவனை விட்டு பிரிகிறது என்பது, அதாவது அவருடைய சந்நிதியை விட்டு விலகுவது என்பது சரீரத்தில் நடைபெறுகிற செயல்.
இது சரியான செயல் தானே பாருங்க. அப்படின்னா பாவத்தின் விளைவு சரீரத்தில் எதை நீங்க பண்ணுது? நீதியை. அப்படின்னா நீதியான செயல்களை விட்டு விலக்கிறோம். சொல்லுங்கதா? எது நீதி? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும்ன்றாரு. அவருடைய நீதி என்பதே தேவனுடைய வார்த்தை ஆகிய சட்டம், வேத சட்டத்துக்கு பேர் தான் தேவ நீதி. நீக்கணும். திரும்பி நல்ல கவனிங்க. முதலாவது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட சொல்றார். ராஜ்யம் பரலோக ராஜ்யம். நீதி என்பது தேவனுடைய வார்த்தையாகிய சட்டத்துக்கு பெயர் தேவ நீதி. தேவ நீதியை விட்டு விலகிடும். இன்னைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள், நல்ல கவனிங்க, ஊழியர் முதற்கொண்டு பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களுக்கு இந்த தேவ நீதிலாம் வேண்டாம். ஏதாவது ஷார்ட்கட்ல அற்புதம் வல்லமை இறங்குது ஏறுதுன்னு சொன்னீங்கன்னா நம்புவாங்க. ஷார்ட்கட்ல அற்புதம் வல்லமை, தேவ நீதி அதெல்லாம் முடியாது. தேவனுடைய வார்த்தையாகிய வேத சட்டத்துக்கு பெயர் தேவ நீதி. அதை முதல்ல தேடுன்ற. முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும். தேடுறதில்லை. ஏன் தேடுறதில்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்துமாவில் அக்கிரம சிந்தை உருவாகி ஆவியில மீறுதல் உண்டானதுனால சமாதானம் போய், சமாதானம் போய், இந்த ரெண்டும் முழுமையடைந்து சரீரத்துல நீதியான செயல்கள் எல்லாம் அகன்று போய் அநீதியான செயல்கள் வரும். இந்த அநீதியான செயலை தான் ஏசாயால என்னன்னு சொல்லியிருக்கு? ஏசாயா படிக்கிறதுல எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்கிறார். அப்போ நீதிக்கு விலகி அநீதி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவான். போதும். அப்போ மீறுதல், அக்கிரமம், பாவம், இந்த மூன்றின் விளைவுகள் மனிதனுக்குள்ள என்னென்ன விளைவுகளை உண்டாகும் பாருங்க. ஆதாம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இதான் ரூல்ஸ். உதாரணத்துக்கு, இப்போ ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் நீங்கி போகுது, சமாதானம் நீங்கி போகுது அப்படின்னாலே நீங்க செக் பண்ணுங்க, ஏன் சந்தோஷம் போகுது, ஏன் சமாதானம் போகுது செக் பண்ணீங்கன்னா அங்கே அக்கிரம சிந்தையும் ஆவியில மீறுதலும் உண்டாயிரும். அதனுடைய விளைவு பாவத்தில் சரீர கிரியைகள் எல்லாம் மாறும். அநீதியான செயல்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். இவைகள் எல்லாம் இந்த குற்றத்துக்கான விளைவுகள், குற்றத்தினால் உண்டாகக்கூடிய விளைவுகள். ஆகவேதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஆவியாத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆனா பிசாசுத்துவம் எப்போதுமே மனிதனுக்குள் இந்த குற்றத்தை விதைத்து கொண்டே இருக்கும். எப்படி விதைப்பான்றது நீங்க காலையில் செஷன் படிச்சீங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய மூன்றையும் உண்டு பண்ணி ஆத்மாவில் இருக்கிற சந்தோஷத்தை காலி பண்ணிடுவான், சமாதானத்தை காலி பண்ணிடுவான், சரீரத்துல நீதியை காலி பண்ணிடுவான். காலி பண்ண பிறகு தேவனை விட்டு பிரிந்து, எப்படி ஏதேன் தோட்டத்துல தேவனை விட்டு ஆதாம பிரிச்சானோ, தேவனை விட்டு பிரிந்து கண் போன போக்குல கால் போன போக்குல சுத்த ஆரம்பிப்பான். சுத்த ஆரம்பிச்சதுக்கு பிறகு முழுமையாக பாவியாக வந்து நிற்பான். இதை ரொம்ப டெக்னிக்கலா செய்து முடிச்சிருவான். இப்ப இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுதான்? முதல் மனிதன் காலத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பைபிள் முழுவதுக்கும் இதுக்கு ஆதாரம் இருக்கு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, 2 ஏற்பாடுலும் இதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. நாம 2 வசனங்கள் மட்டும்தான் படிச்சிருக்கிறோம். நல்ல வார்த்தையில கவனிங்க. அந்த கான்சிக்வன்ஸ், அதாவது அதனுடைய விளைவுகளை நீங்க நல்லா மனதில் வச்சுக்கணும். மீறுதல், அக்கிரமம், பாவம் உண்டானால் அது உடனடியா நேர பாதிப்பு எங்கதான் உண்டாக்கும்? ஆத்மாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் பாதிப்பு உண்டாகும். என்னென்ன பாதிப்பு? ஆத்மாவில் இந்த சந்தோஷம் போயிடும், ஆவியில சமாதானம் போயிடும், சரீரத்தில் நீதி போயிடும். இதெல்லாம் போச்சுன்னா நேரடியா மனிதன் என்னவாயிடுவான்? முழு பாவிய தேவனை விட்டு பிரிச்சு நிக்க வச்சிருவான். விளங்குதா? இனி வேகமா செக்ஷன் சி. இந்த 3க்குமான பனிஷ்மெண்ட்ஸ், அதாவது தண்டனைகள், மீறுதல், அக்கிரமம், பாவம், இந்த 3க்கும் வரக்கூடிய தண்டனைகள் என்னங்கிறத வேகமா எழுதி முடிச்சிடலாம். செக்ஷன் சி, பாயிண்ட் நம்பர் 1.
அக்கிரமத்திற்கு வரும் தண்டனை. முன்னாடி பார்த்தது விளைவுகள், இப்ப பார்க்கிறது தண்டனை. அக்கிரமத்திற்கு வரும் தண்டனை. ஏசாயா 59:2. ஏசாயா 59:2. எபேசியர் 2:1. அடுத்து செக்ஷன் சி, பாயிண்ட் நம்பர் 2. மீறுதலுக்கு வரும் தண்டனை. மீறுதலுக்கு வரும் தண்டனை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 14ஆம் வசனமும். முதல்ல 18 படிக்கணும், அப்புறம் 14. அடுத்து செக்ஷன் C3. பாவத்திற்கு வரும் தண்டனை. பாவத்திற்கு வரும் தண்டனை. ரோமர் 3:23, பிறகு 6:23. ரோமன்ஸ்ல 3:23 and 6:23. 18 அடுத்து 14. இப்ப வேகமா இந்த 3ஐயும் படிச்சிருங்க. முதல்ல பார்த்தது மீறுதல், அக்கிரமம், இந்த பாவம், இந்த மூணும் என்ன விளைவுகளை உண்டாக்குது என்பதை படித்தோம். அடுத்து இந்த இப்போ செக்ஷன் சியில் இந்த 3ம் என்ன தண்டனை உண்டாக்குகிறது என்பதை படிக்கணும். படிக்கலாமா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்க பார்ப்போம். அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக, அப்படின்னா மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் என்னத்தை உண்டாக்கிடும்? பிரிவு. வந்துதான் ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையில பிரிவு. காலையில கூட படிச்சீங்களே, தேவன் சிலுவையில் வரிக்கும் போது மனிதனுக்கும் இருதரத்தாருக்கும் நடுவாக பிரிவினையாக நின்ற பகையாகிய நடுச்சுவர். மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினையாகிய ஒரு நடுச்சுவர் நிற்குது, பாவம் என்கிற நடுச்சுவர். இங்க என்ன சொல்றாரு? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாகும். அப்படின்னா ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிற வேலையை செய்யும் இந்த அக்கிரமம். பிரிச்ச பிறகு அதே வசனத்துல இருக்கு பாருங்க, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவனை விட்டு பிரிக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய முகத்தையும் மறைக்கும். இப்ப இந்த அக்கிரமம் ஒருவனை மரணத்துக்கு நடத்துகிறதாக எபேசியர் 2:1 சொல்லுது. எபேசியர் 2:1 படிங்க. வார்த்தை கவனிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இந்த உயிர்ப்பித்தார் என்பது கிறிஸ்து ரத்தம் சிந்தி ரத்தத்தினாலாக உண்டாக்கக்கூடிய மீட்பு. அதான் உயிர்ப்பித்தால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அக்கிரமங்களினால் பாவங்கள்லாம் என்ன நடக்குது? மறிக்கிறான். அப்ப என்ன புரியணும்? அக்கிரமம் என்ன தண்டனை கொண்டு வருது பாருங்க. முதல்ல தேவனை விட்டு பிரிக்கும், தேவன் நமக்கு செவி கொடாதபடிக்கு முகத்தை மறைக்கும். தேவனை விட்டு பிரிச்ச பிறகு இந்த அக்கிரமம் அவருடைய மரணத்துக்கு நடத்தும், மரணத்துக்கு வழி நடத்தும். இது அக்கிரமத்துக்கு வரக்கூடிய தண்டனையாய் வேதம் பேசுது. அப்படியே செக்ஷன் C2 போலாம். மீறுதலுக்கு வரும் தண்டனை பாருங்க. ரோமர் 5:18-14. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒரே மீறுதலினாலே அப்படின்னா அந்த ஒரே மீறுதல் யாருடையது? முதல் மனிதன் ஆதாம். அப்ப ஒரே மீறுதலினால எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிடுச்சான். அப்ப ஒருவன் செய்த அந்த மீறுதல் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை தீர்ப்பை எழுத பண்ணுது.
ஆக்கினை தீர்ப்பை எழுத பண்ணி 14ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. பாவம் செய்யாதவர்கள் எது ஆண்டு கொண்டது? மரணம். மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அப்படின்னு என்ன புரியுது? மீறுதலுக்கு வரக்கூடிய தண்டனை என்னன்னு பாருங்க. ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பை எழுதப்படணும். பிறகு மரணத்துக்கு தள்ளும். இந்த பனிஷ்மெண்ட்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுட்டே வாங்க. அக்கிரமத்துக்கு வரக்கூடிய தண்டனை தேவனை விட்டு பிரிக்கும், மரணத்துக்கு நடத்தும். மீறுதலுக்கு வரக்கூடிய தண்டனை ஆக்கினை தீர்ப்பை எழுத வைக்கும், அதுவும் மரணத்துக்கு தள்ளும். மூன்றாவது C3. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. வார்த்தை பாத்தீங்களா? பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறலாம். தேவ மகிமைன்னு உங்களுக்கு புரியணும். ஆதி மனிதன் ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது தேவ சாயலில உண்டாக்கினார். தேவ சாயல் என்பது ஒளியின் சரீரத்தை உடைய, ஒளியின் சாயலை உடையவர். ஆதாம் ஒளியின் சாயல்ல இருந்தான், தேவனை போல. இப்ப எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகிட்டு இருக்கு. அங்கே நடந்ததா? ஏதேன்ல அந்த ஒளியின் சாயல் நீங்கின பிறகுதான் தான் நிர்வாணி என்ற இந்த அத்தில இலத்தைக்க ஓடினான். அப்ப ஒளியின் சாயல், தட்ஸ் மீன் தேவ சாயலை விட்டு விலக்கி. அடுத்து 6:23. பாவத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்களாமே. பாவத்தின் சம்பளம் மரணம். வார்த்தை பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா மாறுகிறான். தட்ஸ் மீன் தேவ சாயல் போயிடும். தேவ சாயல் போனாலே பாவ மாம்ச சாயல் தான். அதுக்கு பிறகு பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறார். இங்க சம்பளம்னே சொல்றாரு. இப்ப வேற நிறைய எல்லா கம்பெனிஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல லே ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். இருக்கிற எல்லாரையும் வேலையை விட்டு துரத்திட்டு இருக்கான். வேலை செய்தாலே இப்ப சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இது அக்கிரமத்துக்கு, இது பாவத்துக்கான சம்பளத்தை அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். 3 விஷயங்கள். அக்கிரமம் தேவனை விட்டு பிரிக்கும். மீறுதல் ஆக்கினை தீர்ப்பை எழுத வைக்கும். பாவம் தேவ மகிமை அற்றவனாய் மாற்றும். மாற்றி இறுதியில் இந்த 3மே ஒரே இடத்துக்கு தள்ளுது. இப்ப புரியுதா பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும், முற்றிலும் என்ன அர்த்தம்? இந்த 3லும் இருந்து முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும், ஒண்ணு மட்டும் இல்லை, முழுவதும் குற்றம் அற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. தட்ஸ் மீன் கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் உயிர்த்தெழுதல் பெற வேண்டுமானால் ஆத்மாவி சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். பிசாசுத்துவம் எப்போதுமே மனிதனை குற்றத்துக்கு உட்படுத்தி அவனை நித்திய அக்கினிக்கு கொண்டு போகிற வேலையை தான் செய்யும். இதுதான் காலையிலையும் பார்த்தோம். அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி விழுங்கலாம் என்று கவனிக்கிறான் அவன் செய்கிறான் என்றால் 3 விஷயங்கள் படிச்சுங்க. கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ஐயும் உள்ள மனிதர்கள் விதைச்சா ஆட்டோமேட்டிக்கா தானாகவே அக்கிரமம் செய்து பாவம், மீறுதல் பாவம் வந்துடும். எந்த 3 விலங்குதான்? மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. 3ம் விதைக்கப்பட்டால் இந்த 3ம் மீறுதல் அக்கிரம பாவத்தை உண்டாக்கி ஆட்டோமேட்டிக்கா தேவனை விட்டு பிரித்து தேவ சாயலை விட்டு நீக்கி ஆக்கினை தீர்ப்பு எழுத வச்சு மொத்தமா கொண்டு போய் தள்ளிட்டு போயிடும். மரணத்துக்கு தள்ளிடும். ஆகவேதான் ஆதாமை போலவே அவர்கள், இஸ்ரவேலர்கள், ஆதாமும் இதை செய்தான், முதல் மனிதன். இஸ்ரவேலர் தெரிந்தெடுக்கிறார். இஸ்ரவேலர்களும் இதை செய்தான். நீங்க இதை செய்யக்கூடாது. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முற்றிலும் குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்ன அர்த்தம்? அவங்க செய்தது போல நீங்களும் செய்யாதிருங்கள் அர்த்தம். ஏன்னா உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை.
எபிரேயர் 12:14. அப்ப பரிசுத்தமுள்ளவர்களாய் காக்கப்பட வேண்டும், காக்கப்படணுமானால் இதெல்லாம் விளங்கியிருக்கு. காலையில படித்ததன்படி இதுதான் பிசாசனுடைய தந்திரங்கள். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆகவே இதுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆட்டோமேட்டிக்கா மனிதனு இதுல இருந்து நித்திய அக்னிக்கு கொண்டு போக அவன் ட்ரை பண்ணுவான். ஆகவே அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். அவனுடைய இந்த செயல்பாடுகளுக்கு பெயர் தான் குற்றம். குற்றம் உடையவனை குற்றவாளின்னு வேதம் சொல்லுங்க. குற்றவாளிக்கு என்ன செய்வாங்க நீங்களே சொல்லுங்க. குற்றவாளியை குற்றம் மற்றவனாக விடாமல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். விளங்குதா? கோர் சப்ஜெக்ட்ல குற்றம் மற்றும் ரட்சிப்பின் ரகசியங்கள் 2 பார்ட்டா படிக்க வேண்டியது. ஒரு பார்ட்டை மட்டும் நிறைவு செய்திருக்கிறோம். ரட்சிப்பின் ரகசியங்களை நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம். இப்போ மனுஷீகத்தை தெய்வீகம் எப்படி ரட்சிப்புக்கு உட்படுத்தும், அந்த ரட்சிப்பு எப்படி 3 பிரிவாக இருக்கு. 3 வித ரட்சிப்பை வேதம் பேசுது. கிறிஸ்தவத்தில் 3 ரட்சிப்பெல்லாம் பேசுறதே இல்லை. இப்படி ரட்சிப்புக்கு உட்படுத்தி எப்படி மனிதனை நித்திய ஜீவனுக்கும் நித்திய ராஜ்யத்துக்கும் தெய்வீகம் வழிநடத்துகிறது என்பதை ரொம்ப டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம். இதுக்கிடையில இந்த ரட்சிப்பை குறித்து ஏராளமான ராங் டாக்டரின் இருக்கு. ரட்சிப்பை குறித்து தவறான போதனைகள், அதை எல்லாமே செக் பண்ணுவோம். அங்க செக் பண்ணி எப்படி மனுஷீகத்தை தெய்வீகம் ரட்சிப்புக்கு உட்படுத்தி நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தும் என்பதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம். அடுத்த மாதம் நமக்கு கிளாஸ் இல்லை, ஏப்ரல்ல தான் கிளாஸ். ஆகவே நீங்க அந்த 3rd சாட்டர்டே அதை நினைவில் வச்சுக்க. அதுக்கு முன்பு நீங்க செய்ய வேண்டியது இந்த கடந்த 2 மாத கிளாஸஸ் நீங்க கம்பல்சரி அதை கேட்டு தியானம் பண்ணி நோட்ஸ் எழுதி கொண்டு வர்றது ரொம்ப அவசியம். அப்படி இருந்தால் தான் நீங்க அடுத்த சப்ஜெக்ட்ஸ்லாம் போக போக இன்னும் தெளிவாக விளங்கும். பிரைஸ் எல்லாம். ஸோ குற்றத்தின் ரகசியங்கள் புரிஞ்சிருக்கா? குற்றம் என்பது 3 உட்பிரிவுகள், அது புரிஞ்சிருக்கா? இந்த வார்த்தையை இது வரைக்கும் கிறிஸ்தவத்தில் பயன்படுத்துறது இல்லை, குற்றம்ங்கிற வார்த்தையை. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா பாருங்க. படித்ததுல ஏதாவது விளங்க வேண்டிய கேள்விகள் சந்தேகங்கள்? ஜெபிப்போம்.